எவன் ஒருத்தன் அவன் பெத்த தாய் அம்மாவை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறானோ அவங்க வாழ்க்கையில தோக்கவே மாட்டாங்க. அவங்க காலில் தான் சொர்க்கமே இருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் என் வாழ்க்கையோட ரொம்ப சம்மந்தப்பட்டவனுங்க. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். வாங்க இன்றைக்கி அம்மாவை பற்றி பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களான்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். அம்மா உனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, சும்மா இரு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். எதுக்குமா இவ்வளோ கேள்வி கேட்குறேன்? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, டார்ச்சர் பண்ணுறேன். நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லைம்மா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஃபோனை பார்த்து நின்றுட்டு அம்மா சும்மா சாப்பிடுன்னு, எனக்கு பசி இல்லைம்மா, நீ போய் சாப்பிடு. ஃபோனை உட்காந்து 1 மணி நேரம் இல்லை 1 நாள் ஃபுல்லாக பார்த்து நின்றுட்டு வரத்து கொஞ்சம் லேட்டாகும், சாப்பிட்டா அமைதியாக போயிரு. சும்மா ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆகாது. என்னம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என் லைஃப் எனக்கு பார்த்து தெரியும், கொஞ்சம் நேரம் என்னை ஃப்ரீயாக விடுறியா? ஏம்மா என்னை சும்மா ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓவர் திங்க்லாம் சும்மா பண்ணிகிட்டு இருக்காதம்மா. நீ ரொம்ப யோசிச்சு என்ன சாவடிக்காத. நான் சும்மா வெளியே போகிறேன்னு சொன்னால் போதும், சும்மா எங்கே போகிற, எப்போ வருவேன், யார் கூட போகிறேன்னு நொயின்னு டார்ச்சர் பண்ணாதம்மா. போதுமா, கொஞ்ச நேரம் என்னை நிம்மதியாக இருக்க விட்றியா? இப்படி தினமும் உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்களை வெறுப்பேற்றி டார்ச்சர் ஆக்கி நொய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிற குரல் ஒரு நாள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு அதோட உண்மையான கஷ்டமே தெரியும். அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. யார்கிட்ட நம்ம நடக்க பேச சாப்பிட கற்றுக்கிட்டோமோ அவங்களையே பார்த்து கடைசியில் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்ட்டு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். இன்றைக்கி வேணும்னா இந்த மொபைலும் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கலாம், ஆனால் நமக்கு ஒன்றுனா அந்த கஷ்டப்படுற மனசு இருக்குல்ல, அது அவங்கக்கிட்ட தான் இருக்குன்றதை தயவு செஞ்சு நீங்கள் இன்றைக்கி மறந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் சொல்கிறத ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நேராக கிச்சனுக்கு போய் உங்கள் அம்மாவை கொஞ்சம் நேரம் வம்பு எடுத்துப்பார். அதை விட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நம்ம அப்பா அங்கே உன்னை பார்க்குறாரு, தோசை ஸ்பெஷலாக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் அம்மா மனசில் சின்ன சந்தோஷம் இருக்குங்க. ஏன் நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டோம்? வேறு என்னங்க, அம்மாவை கூட வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும்.